பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருடைய அன்பின் நல்வாழ்த்துதல். இந்த புதிய நாளில் கூட கர்த்தராகிய தேவன் நமக்காக கொடுக்கும் வேத வாக்கியம் என்னவென்றால், ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனம். உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்றார். ஏதோ அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த காலகட்டத்தில் கூட அநேக ஜனங்கள் உமக்கு விரோதமாக எழும்புகிறார்களா? அநேக ஜனங்கள் உங்களை மேற்கொள்ள ஆசைப்படுகிறார்களா? அநேக ஜனங்கள் அநேக விதமான ஆயுதங்களை உங்கள் வாழ்க்கையில் அனுப்பி கொண்டிருக்காங்களா? நீங்கள் அவர்களை கண்டு பயப்பட வேண்டாம். நீங்கள் அவர்களை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் உங்கள் பிரயாணத்தை நோக்கி, உங்கள் வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் போய்கொண்டே இருங்க. முடிவு எப்படி இருக்கும் என்றால், அது எந்த விதமான ஆயுதமும் உங்களை மேற்கொள்ள முடியாது என்ற வாக்கு தத்துவம் அந்த நாளில் நிறைவேறும். எப்படி நிறைவேறும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உத்தமத்தை கண்டு தேவன் உங்கள் வாழ்க்கையில எந்த விதமான ஆயுதங்களும் வாய்க்காம அவர் பாதுகாத்துக் கொள்வார். இந்த நாள் சத்தியத்தின்படி எந்த மனிதர் உங்களுக்கு விரோதமாய் உருமுறுத்தாலும் எழும்பினாலும் அவளை நோக்கி முறையிடாம கர்த்தரை நோக்கி பாருங்க, நன்மையானதை பெற்றுக் கொள்ளுங்க.